வெங்காயம் மட்டும் இருக்குது. பேசி பாருங்க என்ன குறை போறீங்க இது மாதிரி உங்களுக்கு இருக்கணும். வெங்காயத்துட்டு இதை பார்க்குறீங்களா? இந்த ரைஸ் தான் நூடுல்ஸ். இதே மாதிரி தான் ரைஸ் வேறு நூடுல்ஸ் சிக்கன் ஆட் பண்ணிக்கணும். ஹலோ அந்த சிக்கன் ஐட்டம் வந்தா இந்த சிக்கன் பெப்பர் சிக்கன் மஞ்சள் இந்த ஐட்டம் சீனியர்னா அப்படிதாங்க. ஒயிட் பெப்பர், பிளாக் பெப்பர், கரம் மசாலா, மிளகு பொடி, சாட் மசாலா, அதேதான் மிளகு பொடி, பட்டரம் பொடி, மணலம் பொடி. அது கரம் மசாலா, சாட் மசாலா, இதுக்கு காரம் பிடிக்கும் எல்லாமே இருக்கும். ரெண்டு விரல்ல 3 ஒன்று ஒரு ரைஸ் வந்து அப்படி 2 ரைஸ் சொன்னா 6 அப்படி போடக்கூடாது. 2 ரைஸ் போட 6னா என்ன பண்ணுவோம் 3 இருக்குல்ல இதில் அள்ளி 2ஆக போட்டுருவோம். 2 இல்லை 3ஆக போட்டுருவோம். அது பழக்கமாக இருக்கும். 2 ஒரு 3 இருக்குது சேட்டாப்பில் இதில் 3 ரைஸ் போடலாம். அப்படிங்கும்போது இதில் 3 வரல வச்சு 3 வரல கொஞ்சம் டேஸ்ட் வர அது போட்டுருந்தா 2 போட்டு இதில் இவ்வளோ இருக்கும்போது இது இப்போ அள்ளும்போது அது வந்துடும். அதுவே நீங்கள் 2 வரை ஆகும்போது இவ்வளோ தான் வரும். நம்ம கணக்கு பண்ணிக்கலாம் 2 வரை ஆகும்போது நம்ம உப்பு மொத்தமாக ஆகும்போது இவ்வளோ ஆக்சுவலாக மட்டும் நம்ம போக பண்ணிக்கலாம். கிழங்கு போட பண்ணிக்கலாம். அந்த மாஸ்டர் இதுக்கப்புறம் முடிஞ்சா இங்கே அடியில் பாருங்க பாய் மாஸ்டர், இங்கே அடியில் ஒன்று வந்துச்சு இருக்கா? இந்த கரம் மிளகு பொடி இது போடாமல் வெறும் உப்பு இது மட்டும் பிளாக் பெப்பர் ஒயிட் பெப்பர் இது மட்டும் பார்க்கலாம். இது ரெஸ்டாரண்ட் இந்த சிக்கன் லாஸ்ட்டாக அதான் ஃபஸ்ட்டு நம்ம ரைஸ் போடுறோம்ல அந்த டைம் ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி சிக்கன் போடுறது அது ரைஸ் ஃபஸ்ட்டு ஆயிலு அதை ஊற்றிட்டு உங்கள் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தான் இது ரைஸு. ஆமாம் ஆயிலு முட்டை அதுக்கப்புறம் இந்த 3 வெங்காயம் எல்லாத்துலேயும் 3 ஐட்டம் வதக்கி ஃபுல்லாக வதக்கணும். அதை சிக்கன் போடணும். அதாவது சிக்கன் நல்லா ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு முட்டை கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கும். ஆம்லெட் மாதிரி அந்த ரொம்ப இதாக இருக்கும். அந்த ஈர பதத்தில் நீங்கள் வெங்காயம் போடணும். இந்த 3 ஐட்டம் ஐட்டம் போட்டு சிக்கன் போடணும். சிக்கன் போட்டு நல்லா வதக்கிட்டு அரிசி நல்லது ரைஸ் போட்டது தான் நீங்கள் மேலே போடணும். அதுதான்
இது மசாலா போட்டால் மசாலா இருக்கும் ரைஸ் தான் ரைஸ் வச்சுருக்கோம் இல்லை முட்டை மட்டும் தான் வரும் வெங்காயத்தை முதல்ல காய்ச்சி